ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், நாங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கிற அழகு 3 முடிச்சிட்டோம், கெமிஸ்ட்ரி செக்ஷன். அடுத்த நேரோட்டி 2ஆம் பாடம் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது 4வது யூனிட், நியூட்டனின் இயக்க விதிகள். கடைசியா தலையங்கம் போட்டு விட்டு நாங்கள் அப்படித்தானே போட்டிங்களோ? வாடி தலையங்கம் போடுங்கோ. நியூட்டனின் இயக்க விதிகள். யூனிட் 04. பிசிக்ஸா? பிசிக்ஸ் என்ன தெரியும் தானே? பௌதிகவியல். ஓகே. என்னென்ன பகுதி படிக்கணுன்றது தெரிஞ்சிருக்க முடியாது. கெமிஸ்ட்ரி எது, பிசிக்ஸ் எது, பயாலஜி எதுன்று தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே தானே? ரைட். ஓகே. இப்போ எங்களை நியூட்டன் எல்லாருக்கும் நியூட்டனே தெரியும் தானே? ஓம் சார் எங்களை விட்டு ஒன்று கடை வச்சிருக்கிறார். சரியோ? அங்கே ஒரு கார் ஷோரூம் வச்சிருக்கார் மிஸ்டர் நியூட்டன். அவங்களுக்கு கேட்கல. ரைட். இந்த ஆப்பிள் ஆப்பிள்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? நல்ல டேஸ்டா இருக்கும். அதே பச்சை ஆப்பிள் நல்ல டேஸ்டா இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன புள்ளியல், ஆப்பிள் நம்மளே நியூட்டன் ஞாபகம் வரது எங்களை ஆப்பிள் தான். நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் மெயின் நாங்களுக்கு வாரது என்ன புள்ளியல், அந்த ஆப்பிள் தான். அவரே சரி ஆப்பிள் மரத்துக்களே இருக்கிறார் போயிடு. நாங்கள் இது கொண்டு வைப்போம். மேலே அந்த ஆப்பிள் விழுந்தா என்ன யோசிப்போம்? நல்ல வேலை தலையில விழுந்து யோசிப்போம். இப்போ பார்ப்போம், நல்ல பழமா இருக்கா, ரைட், ஓகே, எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். அடியே ஒழிச்சு பேக் போய் ஸ்கூல்னா புத்த பேக்கில் வச்சுக்கொண்டு ஓடிடுவோம். அப்படித்தானே? அவர் யோசிக்கிறார், இதே கீழே விழுது இந்த பழம், ஏன் மேலே விழலாம் தானே, மேலே போலாம் தானே, ஏன் கீழே வரணும்? விளங்குதா? மரத்தை வந்து விழுற, ரைட். அப்ப அவர் அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சா போயிருப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. சரிதானே? ரைட். அப்படி விட இவர் வந்து பிள்ளைகள் இவற்ற ஒரு இயக்க விதிகள் ஒரு 3 விதிகள் இருக்கு. ஓகே தானே? நியூட்டனின் இயக்க விதிகள். இந்த 3 விதியும் என்ன, அதுக்குரிய உதாரணங்கள் என்ன, அதை நாங்க எப்படி எங்களை வாழ்க்கையில பிரயோகிக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுதான் காணப்படுது. சரிதானே? ரைட். அப்ப தலையங்க போடுங்க பிள்ளைகள். நியூட்டனின் முதலாம் விதி. ஏற்கனவே தலையம் போட்டிங்க அங்க. முதலாம் போடுங்கோ. முதலாம் விதி. முதலாம் விதி. நியூட்டன் முதலாம் விதி. சரியோ? ரைட், எழுதி கொள்ளுங்க. சமப்படுத்தா விசை. சமப்படுத்தா. சரியா? சமப்படுத்தா அல்லது சமனரவுன்னு சொல்ற முடியாது. சமனரவு விசையா? ஓகே. சமப்படுத்தானபடி சமன் இல்லாம இருக்கணும். அது மாதிரி சமனரவுன்றது ரெண்டும் ஒரே ஒத்த சொல் தானே. சமனரவு விசைன்றதும் சமப்படுத்தா விசைன்றதும் ஒன்றுதான். சமப்படுத்தா விசைனா இது அந்நிய முடியாது. நீங்க இந்த திசையில 10 நிமிடம் கொடுக்குறேன், இந்த திசையிலையும் 10 நிமிடம் கொடுக்குறேன். பாருங்க, எது திசையில 10 நிமிடம், ரெண்டு சமான விசை தானே. இப்ப நானும் இந்தியாவில இருந்து 10 நிமிடம் சொல்றேன், அங்கிருந்து 10 நிமிடம் சொல்றாரு. அப்ப இந்த பொருள் அசையுமா? இல்ல. ஆனா நான் என்ன செய்யறேன் இப்ப? 15 நிமிடம் கொடுக்குறேன். அவர் அங்கேருந்து 10 நிமிடம் சொல்றேன், நான் 15 நிமிடம் சொல்றேன். அப்ப எந்த விசை கூட தான் அப்படி. அப்ப எவ்வளவு 10 15 நிமிஷம் அப்படி 5 நிமிடம் கூடுதலா விளைவுல வரப்போகுது. சரிதான் அப்படி. அப்ப என்ன, இந்த திசையில இந்த பொருள் அசைய வலிக்கிறோம். இதைத்தான் சொல்றேன், என்னது சமப்படுத்தா விசைன்னு சொல்றது. ஓகே தானே? விளங்கி கொடுங்க. ஒன்று எழுதுற ஒன்றும் என்னன்ற விளக்கம் இருக்கணும். சரிதானே? ரைட். நல்லது. இது சிம்பிள் பிள்ளை, இது ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனா வேதி கேட்பாங்க, தெரிஞ்சிருக்கணுமா? ரைட். ஓகேயா? சமப்படுத்தா விசை இல்ல சமணர விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, சரியோ? பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்து எழுதிடுவேன். நான் ஒரு ஓடல தருவேன். சரியோ? பிரயோகிக்கப்பட்டால் அன்றி. சரியோ? ஓகேயா? இது முதலாவது பாயிண்ட். அப்படி அடுத்த வயல் 2வது. அப்படி எனக்கு அடுத்த அடுத்த வரைக்கும் வாங்க. சொல்ற மேலே கொள்ளுங்க, அப்போ படிக்க ஈஸியா இருக்கும். பிரயோகிக்கப்பட்டால் அன்றி. அடுத்த வயல் எழுதுங்க. நம்பர் 2 போடுங்க. ரைட். பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் ஓய்வில் இருக்கும் பொருள். ஓய்வில் ஓய்வு ஓய்வு ஓய்வில் இருக்கும் பொருள். ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலேயே இருக்கும். ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலேயே இருக்கும். மூன்றாவது. சரியா? என்ன சொல்றாங்க? சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி. என்ன அன்றின்னா என்ன அர்த்தம்? பிரயோகிக்கப்பட்டால் இல்லாட்டிக்கு இல்லையண்டா ஓய்வில் கதை சும்மா இருக்கவும் சும்மாண்டா இருக்கும். சரி, ஒரு பொருள் சும்மா இருக்குண்டா அது இயங்குறதுக்கு நாங்க ஏற்ற விசையை கொடுத்தா தானே இயங்க முடியல. சும்மா இதுல இருந்து இப்போ ஒரு கதிரை ஏற்கனவே வைப்போம், இதுல இருந்து நான் ஊதுறேன்,
ஊது எனக்கு கதிரை பாயஞ்சு பாயஞ்சு அடி ஓடுமே இல்லத்தானே. அப்ப நான் ஊதுறேன்னா அந்த கதிரை தள்ளுற அளவுக்கு என்னால விசை கொடுக்கணும். நல்லா மூச்சை எடுத்து அப்படி அவ்வளவு தள்ளணும். அப்படி ஊதுனா போகுமோ? கொப்பியில பேப்பர் எல்லாம் பறக்கும். போமா இல்லையா? ரைட். அப்ப அதுக்கு விசை கொடுத்தாதான் போகும். அதான் சொல்றேன் நியூட்டன். சரி, அதை சமப்படுத்தா விசை, அதாவது அந்த பொருள் இயங்குற அளவுக்கான விசையை நீ கொடுக்காட்டிக்கு அந்த பொருள் சும்மா தாண்டா இருக்கும். சரியா? அதான் பிரிவிக்கப்பட்டாலும் ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இருக்கும். ஓகே தானே? ரைட். அடுத்த மூன்றாவதுங்கோ. மூன்றாவது, அதேவேளை 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 இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் அதேவேளை இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் அதேவேளை இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஓகேயா? இந்த மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் முக்கியம் முடியாது. சரிதானே? புத்தகத்துல இருக்குதா அப்படி தந்திருக்கிறேன். ஆனா அதுல பந்தியா இருக்கு. இது இப்போ 3 பாயிண்ட் உங்களுக்கு 3 பாயிண்ட் ஞாபகத்துல இருக்கும். அப்ப என்ன பிள்ளைகள்? சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, ரைட், ஓய்வுல இருக்க பொருள் ஓய்வுல தான் இருக்கும். சும்மா இருக்க சும்மா தான் இருக்கும். சரியோ? ரைட். அதே நேரத்துல சீரான தான் படிச்சுட்டா நேரடிய சீரான மாறாவத்துல இயங்கி கொண்டு இருக்க பொருள் அப்படியே இயங்கிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு நீங்க பைக்ல இருக்கிறீங்க, அப்ப അവിടെ போய் கொண்டு இருக்கிறீங்க. சரியோ? பைக்லயோ கார்லயோ என்னதையோ போறீங்க, ரைட். போயிட்டு இருக்கே பிள்ளைகள், வானம் என்னது ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கும், 6 போகும். இப்ப கதைக்கலாம் தானே மொழி 6 தானே நேரடியாக முடிச்சுட்டு அப்ப வேகம் கூடி கொண்டு போகும். ஒரு இடத்துல பிள்ளைகள் வேகம் மாறாம போயிருக்கு, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பாருங்க, உங்களோட அப்பா என்ன செய்வார்? வேகத்தை கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார். அந்த ஒரே வேகத்திலேயே போய் கொண்டு போயிடல. அதான் என்ன பிள்ளைகள்? மாறா வேகம். சரியோ? அப்ப அவர் என்ன செய்யறார்? வேகத்தை குறைக்கணும் என்ன செய்வார்? பிரேக் அடிப்பார். வேகத்தை கூட்டணும்னா என்ன செய்வார்? ஆக்சிலேட்டரை கூட்டுவார். ஏன்னா இன்னும் ஆரம்பிக்கவே முடியாது, இன்னும் வேகத்தை கூட்டுவார். அல்ல குறைக்கிறக்கு பிரேக் அடிச்சு இன்னும் ஸ்லோ ஆகுவார். அவர் வேகத்தை கூட்டுறக்கோ குறைக்கிறக்கோ ஒரு விஷயம் கொடுக்குறாருல்ல. சரி, அப்படி விசையை கொடுத்தா தமிழில் அது வேகம் கூடும் அல்லது குறையும். இல்லாட்டி அந்த போல என்ன அப்படியே மாறாவதோட இயங்கிக் கொண்டே இருக்கும். சரிதானே? இது தமிழில் நியூட்டன் சொல்ற முதலாவது விதி. ஓகே தானே? இந்த விதி தமிழ் எங்களை எதை ஞாபகப்படுத்த நம்மளே? நாங்கள் வாகனங்கள்ல போய்க்கல, சரியா? வாகனங்களை போய்க்கல வந்து கார் ஓடுறாங்க பாத்துறீங்களா? கார் ஓடுறாங்கன்னு செய்வாங்க. ஸ்டைலுக்கு இப்படி குறுக்கால ஒரு பட்டி ஒன்று போட்டுப்பாங்க, பாத்துறீங்களா? எல்லாம் இடுப்பு தான் பெல்ட் கட்டுவோம், அவங்க குறுக்கால பெல்ட் போட்டுப்பாங்களே, பாத்துருக்கீங்களா? கேட்டா ஸ்டைலா வடியா போட்டிருப்பாங்க. எடுத்து எப்படி கொள்ளுவாங்க, எழுத்துட்டாங்க கொள்ளுறது என்ன என்னது போடுறது? ஸ்டைலு தான் நம்மளே. ஸ்டைலுக்கு என்ன? ஸ்டைலுக்கோ சோழி முடிச்சு விளங்குதா? என்ன பிள்ளையர்? பாதுகாப்புக்கு. வேணுடா வானம் ஓடிட்டு இருக்கே பிள்ளையர், சட்டன்னு பிரேக் அடிப்போம். விபத்துக்கள் ஏற்படுறதை விட அது எப்பயாவது தான் நடக்கும், அதை ஒன்றும் செய்யலாது. ரைட்டு, அது வேற. நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, திடீர்னு போயிட்டு குறுக்கால நாயோ இல்ல மாடோ குறுக்க வந்துட்டாலோ, சரி, ஒரு ஓடிட்டு இருக்கே, அவராவது யாரையாவது யோசிச்சு திடீர்னு ஷாக் ஆயிட்டா டக்குன்னு பிரேக் அடிப்பார், சட்டன்னு பிரேக் அடிப்பார். பிரேக் அடிச்சா பிள்ளைகள் எங்களோட உடம்பு என்ன செய்வோம்? நான் தான் ஓடிட்டு இருக்கேன்னு இருக்கும். ஓடிட்டு இருக்கேன், சரி தானே? ஓடிட்டு இருக்கேன், ரைட். ஓடிட்டு இருக்கே என்ன செய்யறேன்? டக்குன்னு பிரேக் அடிச்சா என்ன செய்வேன்? டக்குன்னு அப்படியே ஸ்டேரிங்க போய் அப்படியே ஒரு இடி. என்ன, என் ஸ்டேரிங் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓ இந்த ஸ்டேரிங் நல்ல ஸ்டேரிங் என்ன போயிட்டு வரணும் இல்லை தானே? என்ன நடக்கும்? அப்படி பிரேக் அடிச்சா முடியல, உடம்பு டக்குன்னு முன்னுக்கு போக முடியாது. முன்னுக்கு போனா என்ன செய்யும்? முன்னு போன சடாரண்டோ அடி அடிச்சு அடி கதை கிளங்க நீக்கும். நடக்கிறதா இல்லையா அப்படி? இது நீங்க பஸ்ல போய் பாத்துருக்கீங்களா? பஸ்ல சீட்ல இருப்பீங்க, பஸ்ல சீட்ல இருக்கீங்களோ இல்லாட்டி கார்லயோ, ஏன் பைக்ல விட தெரியாண்டு, சரியோ? அப்பா பைக் நீங்க ஏறிட்டீங்க, பைக் எடுக்கிறார், சொல்லாங்களா? நீங்க எடுத்து நீங்க அப்ப ஏறி பைக்கெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி ஆகி கொடுக்கீங்க. அப்ப சட்டன்னு முறுக்கி விட்டுறாரு, நீங்க பொத்தொண்டு கீழே விழுந்துருவீங்க. கீழே விழுந்துருவீங்க, சரிதானே? விழுந்தானே அப்பா போய் ஸ்கூலுக்குள்ள புள்ள இறங்கு, எங்க புள்ள? சில பேர் அப்படி இல்லை, ஸ்கூலுக்கு போனா அப்படியே அந்த ஸ்டெப்ல அப்படியே நிப்பாட்டுறது, அப்படியே வெள்ளிக்கிட்டு விட்டு வந்துருவாங்க. சரியா? வந்துட்டு அந்த பிள்ளை அங்க இறக்காச்சு, அடுத்த பிள்ளை கூட்டி வா. பார்த்தா பிள்ளை அங்க விழுந்த நிமிஷம் சேர்த்துக்கலாம் நம்பி வந்து நிக்க விட்டு பார்த்துட்டு நிக்கும். ஏய், உன்னை இப்பதான் அடி ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு வந்தேன். எங்க யாரை கொண்டு விட்டீங்க? நான் இப்பதான் ஏத்தி ஸ்கூலுக்கு விட்டு வந்தேன். எங்க ஏத்துனீங்க? நீ அதை ஏறினி தானே? ஓ, ஏறினதை பாத்தீங்க, நான் கடைசி வரைக்கும் இருந்ததை பாத்தீங்களா? நீங்க சட்டம் எடுத்தீங்க, நான் பட்டன் கீழே விழுந்துட்டேன். விளங்குதா சொல்றேன்? நடக்கிறதா இல்லையா அப்படி? நடக்கிறதா இல்லையா? சரியா? நான் ஏறல, அப்பா ஏறலப்பா ஏறல. அப்ப ஏன் பிள்ளை அப்படி கீழே பின்னுக்கு விழுறோம்? அதுதான் இந்த நியூட்டன் 3வது உங்களுக்கு 1ஆம் உங்களுக்கு சொல்லி தருது. விளங்குதா? அப்ப நாங்க இப்ப பிரேக் அடிக்க பிள்ளை டக்குன்னு என்ன செய்யற? முன்னுக்கு போகும் தானே. அப்போ எங்க தடுக்கிறது? இது படமா? நாங்க முன்னுக்கு போய் மோத போறோம் ஸ்டேரிங்ல, என்ன கைவிட்டு மோத போய் டக்குன்னு முன்னுக்கு வந்து டக்குன்னு பாதை அது பிடிக்கிறதுக்கு அப்படி பிடிக்கல நம்மளே. அப்ப சீட் பெல்ட் போட்டுருந்தா என்ன நடக்கும் முடியாது?
சீட் பெல்ட் போட்டுருந்தா இப்படிதான் நிக்கும் உங்களுக்கு. ம். நீங்க பாருங்க, சீட் பெல்ட் இப்படி தான் போட்டுருவோம். அப்புறம் இந்த சாரி துப்பட்டா போடுற அப்படி நினைக்கிறேன், இப்படி இப்படி எப்படி போடுற அப்படியெல்லாம் இல்லை. சீட் பெல்ட் இப்படி தான் இப்படி இருக்கும், இப்படி இழுத்து இப்படி கொலைய விடுறது. அப்படி சீட் இப்படி இந்த இவங்களை இப்படி பிடிச்சி வச்சிருக்கு. சரிதானே? இப்போ நான் பிரேக் அடிக்கல, இது இப்படி நிக்க வைக்கணும். பிரேக் இப்படி போனா செய்ய முடியாது, தடுக்கும் தானே. முன்ன போய் விழ விடாது. அப்ப நான் ஸ்டேரிங் கிட்ட போக இது பிடிச்சி இழுத்துரும். எங்கடா போற, நில்றா, ரெண்டு இப்படி பிடிச்சி இழுத்து வைக்க முடியாது. எல்லாமே சீட் பெல்ட் பாதுகாப்பு தானேன்றது. இது நாங்க என்ன செய்யறது? முன்னுக்கு போலீஸ் நிக்கிறேன்னு சொல்லி நடக்கணும், சீட் பெல்ட் பிடிச்சி கையில பிடிச்சி வச்சு கொண்டு இருக்காது. போலீஸை நாங்க ஏமாத்திட்டோம். சரியோ? போலீஸுக்காவா நாங்க ஹெல்மெட் போடுறோம்? ஹெல்மெட் போடுற போலீஸுக்காவா இல்ல சீட் பெல்ட் போடுற போலீஸுக்காவா? ஓ, என்ன பிடிச்சா ஃபைன், காசு கொடுக்கணும். சரியோ? போராட்டிக்கு ஃபைன், இன்னொரு பெரிய ஒரு ஃபைன் கிடைக்கும், காசு கொடுத்தாலும் கிடைக்காது. சீட் பெல்ட் போடுறது புள்ளியல், ஹெல்மெட் போடலாம் பாதுகாப்பு தான். தஜா நீங்க போய் டக்குன்னு சட்டன்னு பிரேக் அடிக்க முடியாது, போய் அடிபடுறது என்ன புள்ளியல்? தலை தானே போய் முன்னும் கடிக்கும். தலை தான் போய் முன்னும் கடிக்க முடியும், தலை அடிச்சா சொல்ல கலங்கி போயிட முடியாது. ஓவர் அடிச்சா முடியும், தலையில் வடிச்சோ இதோ ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ சார் எனக்கு காருக்கெல்லாம் நாங்கள் ஹெல்மெட் போட்டு போவோம் சார். என்ன, காருக்கு எல்லாம் ஹெல்மெட் போட தேவை சரிதானே? ரைட். பைக்கு தான் வலிக்க தேவை. ஓகே தானே? ரைட், ஓகே தானே? ஏன் bro தலைக்கு மட்டும் காசு போடுறாங்க, கை கால் எல்லாத்தையும் போட்டுன்னு போங்க விண்வெளி வீரர்கள் மாதிரி பைக்ல. மெயின் தலை தான். ரைட். ஓகே அப்படியே. அப்ப கவனம் முடியல. அப்ப இந்த ஆசனப்பட்டி அணிந்துள்ள சார் சீட் பெல்ட் சரியா, இது வந்து முதலாவது விதி. ஏன் ஓடிட்டு இருக்கு வாகனம், சட்டன் பிரேக் அடிச்சா வேகம் குறையும். 300 தான் தூக்கி எறியும், முன்னுக்கு பின்னு அசைய முடியும். சரி, அதுக்கு தான் பெல்ட் போடுறேன். உண்மையா சீட் பெல்ட் காருக்குள்ள ஆனது எல்லா சீட்டுமே இருக்க முடியாது, கூடுதலா முன் டிரைவர் சீட்டும் பக்கத்து சீட்டாக தான் போடுறது. பின்னுக்கா போட்டாலும் நல்ல, பின்னுக்கா பிரச்சனை இல்லை. பின்னுக்கா போட நினைக்கும் அடிச்சு அடிச்சு பிரேக்கு உடைய முன்னுக்கு டிரைவர் பார்த்து தான் வருவாங்க முன்னுக்கு. வணங்க சொல்றேன். முன்னோக்கி வாரதுக்கு பிள்ளைகள் இதுதான் காரணம். அது என்ன காரணம் இன்னும் பார்க்க போறோம். இந்த முதலாம் விதி அப்படியே அதில் செல்வாக்கு செலுத்து. விளங்குதோ? இப்ப நீ வாகனத்துல போய்க்கல, கவனம். அப்ப நான் ரிட்டர்ன் கொஞ்சம் பொறுங்க, நான் ஓமன் சொன்னா மட்டும் எடுக்கணும். ஓம் ஓம் சொல்லிட்டு எடுத்துரு. விளங்குதா? அப்ப கவனமா இருக்கணும். சரிதானே? ரைட். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள். அப்ப சரியா பொண்டு ஆசனப்பட்டி அணிந்துள்ள சாரதி வரும் முடியாது, இதுக்கு உதாரணம். அடுத்து அந்த கரம் போட்டு தெரியுதானே? கரம் போட்டு, கரம் போட்டு தெரியும் தான். நாலு நாலு ஓட்டை இருக்கும், அதுல காயில விழுத்தணும். என்ன அதுக்கு டிஸ்கண்டுமே மெயினா இருக்க முடியாது, அது கரத்தட்டு. அந்த கரத்தண்டை வச்சு என்ன செய்யலாம் முடியாது, நாங்க ஒரு காயின் வேகத்தை கூட்டலாம், திசையை மாத்தலாம், என்னவும் செய்யலாம் முடியாது. சரிதானே? ரைட்டோ? அப்போ அதுவும் வந்து நியூட்டன்ட முதலாம் விதிக்கு உதாரணமாக வரும் முடியாது. சரிதானே? ரைட். அப்போ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணம், ஆசனப்பட்டி அணிந்துள்ள சாரதி. ஆசனப்பட்டி அணிந்துள்ள சாரதி. ஆசனப்பட்டி அணிந்துள்ள சாரதி. இப்ப இதெல்லாம் வந்து லைஃப்ல இருக்குது பிள்ளைகள். இவ்வளவு தான் பிசிக்ஸ் தான்டா. சயின்ஸ் சிம்பிள் பிள்ளைகள், உங்க லைஃபோட இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா ஈஸியா பிடிச்சிடலாம். சரிதானே? அதை விட்டு பாடம் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றும் விளங்காது. ஓகே, ஆசனப்பட்டி அணிந்துள்ள சாரதி. அடுத்தது ரெண்டாவதுங்கோ, கரத்தட்டை சுண்டுதல். கரத்தட்டை சுண்டுதல், அப்படி கையால் அடிப்போம்ல அப்படி, அதான் கரத்தட்டை சுண்டுதல். டிஸ்க், கரம் டிஸ்கா. சரி அப்படியே. ரைட். இப்ப பாப்போம், இனியே முன்னுக்கு பின்னுக்கு போறோம்ன்றதை பார்ப்போம். ஓகே தானே? இப்ப கவனிங்க பிள்ளைகள். இப்ப உடம்பு இருக்குதானே? உடம்பு சரியா, இடுப்புலாம் அப்படியே வளையுது. இப்ப நீங்க குனிஞ்ச அப்படியே இடுப்புலாம் வளையும், ஓமா இல்லையா? குனிஞ்ச உடனே ஞம்பளையும். ஓகே தானே? அப்போ உடம்புட ரெண்டு அப்படிங்க பிள்ளைகள். இடுப்புக்கு மேல உடம்புட மேற்பகுதி. ஓகே தானே? இடுப்புக்கு மேல உடம்புட மேற்பகுதி, இடுப்புக்கு கீழே உடம்புட கீழ் பகுதி. ஓகே தானே? உடம்புட கீழ் பகுதி. ஓகே, இதை இந்த வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, அடுத்த பாயிண்டா போடுங்க. அடுத்த பாயிண்டா போடுங்க. அதுங்க, ஓய்வில் உள்ள, ஓய்வில் உள்ள, ஓய்வில் உள்ள வாகனம் ஒன்றிற்குள்
வாகனம் ஒன்றிற்குள் வாகனம் ஒன்றிற்குள் நாம் நிற்கும் போது ஓய்வில் உள்ள வாகனம் ஒன்றிற்குள் அல்ல வாகனம் ஒன்றினுள் நாம் நிற்கும் போது நாம் நிற்கும் போது சாரதியானவர் சாரதியானவர் அடி சாரதி சாரதி சடுதியாக எப்படி சடுதியாக சடுதியான டக்கண்டு சரியா சடுதியாக சடுதியாக வாகனத்தை இயக்கும் போது வாகனத்தை இயக்கும் போது வாகனத்தை இயக்கும் போது நாம் நாம் பின்னோக்கி பின்னோக்கி சரிவடைய காரணம் நாம் பின்னோக்கி சரிவடைய காரணம் ரைட் கவனிங்க முடியாது இதுதான் பஸ் லேட்டஸ்ட் மாடல் இப்போ வந்து இருக்கு ரைட் யாருக்கும் சொல்லிடாதீங்க ரைட் ஓகே இந்த பஸ் என்னது பிள்ளைகள் இந்த வேறான் சார் இவரானவர் ரைட் சரி அவனே இந்த டிரைவர் என்ன செய்யறார் நாங்க பேசாம நிக்கிறோம் இப்போ வானத்துல நீங்க பஸ்ல எல்லாம் இருப்பீங்க கவனம் லைஃப்ல அடி அடி சும்மா தலை அடி சும்மா இடி மாதிரி விழும் தலையில வேணுனாங்களும் தெரியும் சரி அது பஸ்ல சில சீட்ல இருந்தாலும் அடி விழும் சரியோ சில நின்றா நிக்கிற ஆளு தான் இன்னும் பிரச்சனை சரியா இதான் நம்மளுடைய காரணம் இது தெரியாம பஸ்ல நீங்க சும்மா அடிக்க வராங்க அப்படியே எங்களுக்கு என்ன செய்யறது நீ விட்டு முதலாம் போய் சொன்னா கேட்கறாங்க இல்ல குழந்தை ரைட் அப்ப என்னன்னு பாருங்க இப்ப என்ன செய்யலாம் நாங்க நிக்கிறோம் பஸ்ல இப்ப நிக்க வைப்போம் பஸ்ல நிக்க பிள்ளையார் டிரைவர் இந்த டிரைவர் பின்ன திரும்பி பயணிகளே நான் இப்பொழுது வாகனத்தை செலுத்த போகிறேன் ரைட் நீங்க எல்லாரும் தயாரா இருங்கள் என்ன எங்கேயா சொல்ற கேள்விப்படுறீங்களா எங்கேயாவது யாரா சொல்லியிருக்காங்களா ஆ எங்கேயா சொல்றாங்களா ஆக இந்த ஏரோப்ளேன்ல மட்டும் தான் அப்படியே சொல்றவங்க ஆனா அவன் சொல்ற நமக்கு விளங்காது விளங்குதா அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அங்க அதுக்கு முறையில அங்க வருவாங்க நான் ஹலோ சார் டியர் சார் சீட் பெல்ட் ரைட் எல்லாம் சரியோ அங்கெல்லாம் அதெல்லாம் அது ஏரோப்ளேன் வரும் ரைட் எங்க சாதாரணத்துக்கு வருவோமே ஏரோப்ளேன் அங்கேயும் போவான் ரைட் நம்மளா வருவோமே பஸ்ஸோ ஆட்டோ வானோ ஏதோ சம்திங் ஏன்டா எதிர்ப்பு போற அம்மா அப்பாவே சொல்ல மாட்டாங்க எழுவான் டக்குன்னு முறுக்காம போறது அவ்வளவுதான் நடக்கிறதா இல்லையா சொல்றதே இல்லை அதுக்கு ஒரு பிரச்சனை சரிதானே ரைட் ஓகே பாருங்க உங்க லைஃப்ல எப்படி இருக்குன்னு பாருங்க அப்ப எடுக்கு சட்டன் எடுத்துருவாரு நாங்க இந்த காய்ச்சி உடனே சரி சட்டன் விளையங்குளம் நாங்க இப்போ ஓய்வுல நிக்கிறோம் வானம் ஓய்வுல நிக்குது வடையோ கவனிக்கும் நாங்க ஓய்வுல நிக்கிறோம் கம்பியெல்லாம் நாங்க பிடிக்க மாட்டோம் சரி பிடிக்காம சும்மா காய்ச்சி நிக்க முடியும் சட்டன் வானம் எடுக்கிற எடுத்தோன்னு டக்குன்னு விடாம பின்னுக்கு போக முடியும் ஃபீல் பண்ணிக்கிங்களா டக்குன்னு பின்னு போகும் இது பஸ்லயோ பைக்லயோ எல்லாத்துலயும் வேணா பைக்ல என்று அம்மாட்ட சொல்லிட்டு தெரிஞ்சா தெரியும் அலர்ட் ஆயிருவீங்க அது சொல்லாம எது வச்சா செய்யணும் ஃபீல் பண்ணி பாருங்க பின்னுக்கு உடம்பு போக முடியும் உடனே ஏன் பின்னுக்கு போகுது இதுதான் கேள்வி ஏன் முன்னுக்கு போலாம் தானே ஏன் பின்னுக்கு போகணும் பின்னுக்கு என்ன இழுக்கிறாங்களா யாரும் இதான் கேள்வி விளங்க சொல்றேன் முன்னுக்கு சொன்னதா உடம்புட்ட கீழ்ப்பதி மேற்பதி சொன்னதானே இப்ப வாகனம் இயங்கிக்க பிள்ளைங்க கவனிங்கோ வாகனம் இயங்கிக்கல சரியா வாகனம் வந்து இந்த திசையில இயங்குது ரைட் இந்த திசையில இயங்கிக்க பிள்ளையார் வாகனம் ஓட வலிக்கிட்டு இருந்தானே வாகனம் இயங்குறதுக்கு நெஞ்சினால வலு உழுகப்படும் அது இயங்க வலிக்கிட்டோட முதலாவது இந்த இயக்க சக்தி யாருக்கு கிடைக்கும் இந்த காலுக்கு தான் கிடைக்கும்
விளங்குது அடியில இருக்கிற பாதம் காலுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். காலுக்கு நம்மளே வரும் சரியா. அப்ப காலு கிடைச்சா என்ன செய்யும் சொன்னா உடம்பு எங்களுக்கு உடம்பு இப்படி ரெண்டு பாதி தான் அவளு நடுப்பாதி இப்படி தானே. இது கீழே கால் இது மேல உடம்பு அப்படித்தானே. அப்ப என்ன செய்யும் இப்படி நிக்க போல என்ன செய்யும் கால் டக்குன்னு முன்னு கூட ஓடிக்கிட்டு முன்ன கூட போயிட்டா இது இயக்கம் இல்லை தான் இப்ப ஆரம்பத்துல இயக்கம் வந்து யாரு இயக்க சக்தி யாரு கிடைச்சிக்குது கால் பாதங்களுக்கு தான் கிடைக்குது. கிடைச்சா என்ன செய்யும் கால் டக்குன்னு முன்னு கூட ஓடிக்கிட்டும் உடம்பு ஓய்வுலாம் இருந்தது. உடம்பு சும்மா இது அப்படி டக்குனு என்ன செய்யும் பின்னுக்கு விழுந்துரும். இது முன்னுக்கு போதும் அவளு எப்படி ஓடிட்டு இருக்கீங்க இது முன்னுக்கு போய் செய்யும் பின்னதான் இது விடும். அது பேலன்ஸ் இருக்காது திடீர்னு என்னடா இது கால் இப்படி இருக்கே இப்படி கால் மட்டும் தனியா உடம்பு கற்பனையா பாருங்க ஒரு கால் மட்டும் பிடிங்கி கொண்டு ஓடுதுன்னு பார்ப்போம். நடு உடம்பு பிரிச்சு சரி அந்த சில படங்கள்லாம் காட்டுவாங்க அப்படி நடு பாதி மட்டும் மேல நிக்குது காலை ஓடிச்சுன்னா செய்ய முடியாது உடம்பு பின்னு தானே சும்மா நீ காலை வச்சு சும்மா காலை முன்னோக்கி பாருங்க முடியும். இந்த காலை நீங்க நின்று வேணா ஒன்னா இருக்கீங்க எலும்பி இல்லைங்கோ எலும்பி நின்று காலை முன்னோக்கி தள்ளி பாருங்க முடியும். காலை முன்னோக்கி தள்ளி பாருங்க உடம்பு பின்னே தான் முடியும் போகும். சரியா அப்ப காட்பாத சமயம் என்ன செய்ய முதல் வேகம் கிடைக்கும். கிடைச்சா என்ன செய்ய போகுது எங்களுக்கு உடம்பு பின்னோக்கி வீசப்படும் முடியும். சரியா பிறகு வீசப்பட்டு பிறகு வேகம் கிடையாது பிறகுதான் என்ன செய்யும் உடம்பு வேகம் கிடைச்சா முன்னுக்கு வரும். பின்னுக்கு போய் அப்படியே நிக்க மாட்டீங்க அப்படியே முன்னுக்கு வருவீங்க. விளங்குதா இதுதான் காரணம் சரியா. முதலாவது வந்து எங்களுக்கு காற்பாதங்கள் தான் வேகம் கிடைக்குது. அது கிடைச்ச அப்புறம் என்ன செய்யுது உடம்புட மேற்பகுதிக்கு வேகம் கிடைக்குது. இதான் நம்மளே நாங்கள் பின்னோக்கி வீசப்படுறது. ஓகேயா அப்ப இது தெரிஞ்சிருக்கோம். அப்ப இதுக்கு தான் பஸ்ல ஏறணும்னு அந்த கம்பியெல்லாம் கிடக்கு தானே பிடிச்சி வச்சிருக்கோம். நாங்க சும்மா நின்றோம்டா பின்னுக்கு நிக்காலதான் போய் இடிப்போம். இப்படி நிக்கல பின்னுக்கு போய் இடிச்சா அவங்க திருப்பி பல ஆறு விடுவாங்க. இதுக்கடையே வாராங்க கேஸ்ல நடக்குதா இல்லையா. இதுதான் ஆனா என்ன பிள்ளை இந்த நியூட்ரல் மூன்றதெல்லாம் இதுதான் சொன்னா அதுக்கு மடிக்க வராங்க. வந்து இடிச்சதும் இல்லாம விதியும் சதியும் உண்டு. விளங்குதா சொல்றேன் உண்மை இதுதான். சோ அதெல்லாம் என்ன செய்வோம் நான் கம்பியோட பிடிச்சி ஒன்று நிற்கும். கம்பியோட சைட்ல எங்கேயா பிடிச்சி நில்லுங்க இல்ல அடிக்கணும் அப்ப நீங்க அப்ப பேலன்ஸ் பண்ணி நிக்கலாம். சரியா பிள்ளை விளங்குதோ அப்ப வாகனங்களுடைய வசதியா பைக்ல எங்க போய்க்கும் இந்த பிரச்சனை இருக்க பிள்ளை கவனம் பைக்ல. சரியா சொல்ல நீங்க நீங்க அவசரப்படுத்துற தெரியும் 7:30 ஸ்கூல்டா 6ல 5 மணி படிக்கிறீங்கள 5 மணி கிளம்பினாலும் அது 7 தான் படிக்கணும் முட்டேந்து 6:30 கிளம்பினாலும் அது 7 தான் படிக்குது அது ஏன்னு தெரியல. சரியா ஒரு வேலையா ஓடிக்கிட்டு நீங்க இந்த பேரண்ட்ஸ் எப்படி பாவிக்கிறது தெரியுமா அந்த இமேஜின் பண்ணி பார்த்தா இந்த மாடு மேய்க்கிற மாதிரி ஹை ஹை மாடு குதிரை மேய்க்க ஹை ஹை அப்படித்தான் கரியா போவா கரியா போப்பா கரியா போவான் கரியா போவான் பெரியா போவா கரியா போவான். விளங்குதா இதான் நடக்கிறது. உடனே என்ன செய்வாங்க அவங்க சட்டனை முறுக்கி விடுவாங்க நீங்க பட்டனு கீழே கிடப்பீங்க அவ்வளவுதான். அப்ப கவனம் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். சரிதானே ரைட். அப்ப பிடிச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் பிரச்சனையே இல்லை. அப்ப பின்னுக்கு போய் வர்ற காரணம் இதுதான். அதுவும் நீங்க பின்னுக்கு ஒரு மூட்டையும் வச்சிருப்பீங்க புத்த பேக்கோ பின்னுக்கு போனா பேக் தண்ணி செய்யும் கீழே இழுத்து விட்டுரும். அப்புறம் அப்படியே கிடக்க வேண்டியதா. சரி கதை ஹெல்மெட் ஸ்கூல் போற பிள்ளைகள் ஹெல்மெட் போட மாட்டேன் ஏன் தெரியுமா தலை முடி குழம்பீரும் குழம்பீரும் விழுந்தா தலை குழம்பீரும். விளங்க சொல்றேன் பாத்துறீங்க ஸ்கூல் போறாக்க வந்து ஹெல்மெட் போற குறைவு ஏன் போடுற இல்ல ஏன் போடுற இல்ல சொல்றீங்க ஸ்கூல் போற பிள்ளைகள் போடக்கூடாது. அப்படி கீழே விழுந்தாலும் நாங்க வந்து தாங்கி பிடிப்போம். இயற்கையில வந்து அப்படி பூதம் வந்து தாங்கி பிடிக்கும் கீழே விழுந்தாலும். சரியோ விளங்குதோ ஏன்னா முடி கலைஞ்சு போடும். பெரிய இது ஏன் சீப்புங்கனையும் கொண்டு போங்க ஸ்கூலுக்கு கொண்டு வச்சாங்க கொஞ்சம் எழுத்து ஒண்ணு இல்லைங்க தலை குழம்பையோட யோசிக்கிறீங்க விழுந்தால் எல்லாம் குழம்பிடும். ஸோ கவனம் அதுக்கேற்ற மாதிரி நன்றி செய்யறது தான். சரிதானே ரைட் ஓகே. அப்போ கவனம் இந்த ஹெல்மெட் அடுத்தது இந்த பெல்ட் இது ரெண்டும் முக்கியம். வசலங்கி மூலம் ஏதாவது பிடிச்சி கொண்டு இல்லைங்கோ இல்லை நாங்கள் பெரிய வீர பரம்பரை ஒன்று பிடிக்காதானே போனால் சரி அடிச்சடியில் பிரேக்கில் போய் முன்னு கிடக்க வேண்டியா. சரியா சொல்றது ரைட் கவனம் வழி கொள்ளுங்க விளக்கத்தை. எழுதி கொள்ளுங்க. வாகனம் ஓய்வில் உள்ள போது சரி வாகனம் ஓய்வில் உள்ள போது இந்த விளக்கம்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஓய்வில் உள்ள போது எமது உடலும் எமது உடலும் ஓய்வில் இருக்கும். எமது உடலும் ஓய்வில் இருக்கும். எமது உடலும் ஓய்வில் இருக்கும். அடுத்த வரியில சடுதியாக வாகனம் இயங்க ஆரம்பிக்கும் போது சடுதியாக வாகனம் இயங்க ஆரம்பிக்கும் போது சடுதியாக வாகனம் இயங்க ஆரம்பிக்கும் போது
நாம் எதுவித ஆதாரத்தையும் பிடிக்காத சந்தர்ப்பத்தில் இப்படி உடனே பிடிக்காம இருக்கணும் பிடிச்சா போல என்ன விழுறது பிடிச்சா தாங்கி பிடிச்சிருவீங்களா நடக்கணும் நாம் எதுவித ஆதாரத்தையும் நாம் எதுவித ஆதாரத்தையும் ஆதாரம் அந்த கம்பியில தான் சொல்றது ஆதாரம் ரைட் அப்புறம் நீங்க விழுந்து அடி வாங்கினக்கு அந்த ஆதாரம் அந்த எவிடன்ஸ் அது இல்லையா ரைட் எதுவித ஆதாரத்தையும் பிடிக்காமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிடிக்காமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிடிக்காமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் உடலின் கீழ்ப்பகுதிக்கு வேகம் கிடைப்பதனால் உடலின் கீழ்ப்பகுதிக்கு அதாவது பாதங்கள் இப்படிலாம் பாதங்கள் பிராக்கெட் போடுங்க பாதங்கள் உடலின் கீழ்ப்பகுதிக்கு வேகம் கிடைப்பதால் அடி உடலின் கீழ்ப்பகுதிக்கு வேகம் கிடைக்கும் போது உடலின் மேற்பகுதி ஓய்வில் இருக்கும் உடலின் மேற்பகுதி ஓய்வில் இருக்கும் உடலின் மேற்பகுதி ஓய்வில் இருக்கும் உடலின் மேற்பகுதி ஓய்வில் இருக்கும் இதனால் பின்னோக்கி வீசப்படுகிறது அப்படி பின்னோக்கி சரிவடைகிறோம் பின்னாடி பின்னோக்கி சரிகின்றோம் பாருங்க தடியை பாருங்க தடி தான் இதான் நடு வைப்போம் இதோட நம்ம நடுப்பதின்னு வச்சா அப்படியே இப்ப கால் நம்மளை முன்னுக்கு போகுது உடம்பு நடுப்பதினே உடைச்சு பொருத்தி வைக்கிறேன்ல தானே உனக்கு கால் அசைக்க அதுக்கிட்ட தசை உடம்பும் அசையும் தானே இதை முன்னுக்கு அசைச்சா என்ன செய்யுது பாருங்க இதை நம்ம இந்த காலை முன்னோக்கி அசைச்சா இது பின்னுக்கு வருதா இல்லையா இது நம்மளே நடக்குது சரி இது முன்னுக்கு ஓடி கிடக்குன்னு இது பின்னுக்கு இது சும்மா இருந்தது இதை கீழ்ப்பகுதி என்னது வேகம் கிடைச்சி முன்னுக்கு ஓடுது கால் அப்ப உடனே இது ஓய்வுலான இருக்குது ஏன்னா ஃபுல்லா உடம்பு முழுக்க ஓய்வுலான இருந்தது ஆனா முதல்ல வேகம் எங்க கிடைக்குது காலமே வரும் சரி காலம் வரும் ரைட்டோ அப்போ காலுக்கு கிடைச்சோன்னா கால் முன்ன கூட வலிக்கிட்டோம் சரியோ ரைட் புறம் உடம்பு கொஞ்சம் பின்னுக்கு போய் திருப்பி வரும் பிரதமரே இயக்கத்தில் நிற்கும் சரியா ரைட் அப்போ இது ஒரு சந்தர்ப்பம் இது என்னது நாங்கள் வானம் ஓய்விலிருந்து என்னது இயங்க வழி கிடைக்கலாம் அப்போ இதுக்கு மற்ற சந்தர்ப்பம் இருக்கு தானே சரி அப்போ இயங்கி கொண்டு டக்குன்னு பிரேக் அடிச்சாலும் நடக்குது அப்படி சரியா ரைட் அடுத்த பாயிண்டா போடுங்க நீ இது ஓகே இதுக்குரிய விளக்கம் சரி முடியாது ரைட் அடுத்த சந்தர்ப்பத்தை போடுங்க இது சந்தர்ப்பம் உண்டு ரைட் இயங்கிக் கொண்டிருக்கும் வாகனம் ஒன்றில் நாம் நிற்கும் போது 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 சாரதி 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 சடுதியாக தடுப்புகளை பிரயோகிக்கும் போது அதாவது டப்பனு சட்டண்டு என்னது பிரேக் அடிக்கிறார் சடுதியாக தடுப்புகளை பிரயோகிக்கும் போது சடுதியாக தடுப்புகளை பிரயோகிக்கும் போது சரியா ரைட் இப்ப என்ன செய்ய பிள்ளைகள் வானம் ஓடிட்டு இருக்கு இப்ப நான் ஓயில இருந்து வடிக்கிட்டேன் தானே
வலிக்கிட்டு காலுக்கும் உடைச்சு உடம்புக்கும் ஏக்கம் கிடைச்சு அப்புறம் இப்போ நாங்கள் ஸ்டடி அனுப்போம். பாருங்க பஸ் வானம் எங்க விட்ட அப்புறம் அப்படியே நாங்கள் ஸ்டார்டிங் செய்யலாம் அடிக்கடி அப்படின்ட்டு ஒரு அப்படியே ஸ்டடி அனுப்போம். ஓமா இல்லையா? போயிட்டு இருக்கீங்களே சில பைக்ல கூட போயிட்டு இருக்க முடியாது, பஸ் தான் இல்லை பைக்ல போயிட்டு இருக்க கூட என்ன நடக்கும்? சட்டுன்னு பிரேக் அடிச்சா என்ன நடக்கும்? நாயோ மாடோ குறுக்க வரைக்கும் டக்குன்னு பிரேக் அடிச்சா நீங்க முன்ன போய் ஹெல்மெட்டால போய் அம்மா அடிச்சிட்டு வர இல்லையே, அப்பா அடிச்சிட்டு வரது இல்லையா? சரியோ ஹெல்மெட் மூடி தந்தா சரி அப்படி மூக்கு போய் அடிச்சிட்டு வரும். நடக்குதா இல்லையா பிள்ளைகள்? ரைட்டோ. சரி. என்ன செய்வாங்க பிள்ளைகள்? இந்த பைக்ல கவனம் பிள்ளைகள் நீங்க அப்படி அடுத்த நான் செய்யறது அப்புறம் அவங்களே எல்லாம் பேலன்ஸ் பண்ணி தமிழ் பைக் ஓடணும். இப்போ உங்களுக்கு இப்போ விளங்கா நீங்க ஓடுனா தெரியும். ஓடிட்டு இருக்கீங்களே நீங்க தோல் மூட்டு இருக்குல்லோ இதுல கையை பிடிச்சிட்டு இருக்கு. கையை பிடிச்சவன நீங்க செய்வீங்க பைக் சரியே இருக்கல நீங்க தோலை பிடிச்சா மாத்துவீங்க, திருப்புவீங்க, இதண்டுவீங்க, அங்கங்க திருப்புறது. தயவு செய்து தோல் மூடுகளில் பிடிச்சாங்க அம்மா அப்பா இங்க பிடிக்காங்க. சரியோ அம்மா அப்பா தானே மண்டாவடி அடிப்போ கட்டி பிடிச்சு கொண்டுருங்கோ. சரியோ பிரச்சனை முடிஞ்சு விளங்குதோ? இது என்ன இதுல பிடிச்சா அப்பா இங்க திருப்ப நீங்க இங்க திருப்பி விட்டா சரி நல்லா தான் இருக்கும். விளங்குதோ சொல்றேன்? கவனமா இருக்கணும். சரியோ கவனம். அதுவும் சில இந்த கூச்சமுள்ள அப்பா அம்மாக்கள் இருந்தா கவனம். மாறிக்கு கையை வச்சு ஓட்டிட்டு கூச்சம் விட்டு விட்டீங்கடா சரி கதை டக்குன்னு கை விட்டா சரி கிடக்க இருக்க வேண்டிய வாய்க்கால்ல போய். விளங்குதா? ஸோ கவனமா இருக்கணும். நீங்கள் விளையாட்டுத்தனம் செய்யறது கவனம். சரிதானே? ரைட். ஏன்னா நாங்கள் ஓடிட்டு கேட்கல எங்களோட டிரைவர் வந்து டென்ஷன் இல்லாம ஸ்மூத்தா இருக்கணும். விளங்குதோ? இப்ப நீங்க டென்ஷன் ஆகி கொண்டு இருந்தா சரியோ லேட் ஆனுமே நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறது ஸ்கூல் போய் டியூஷன் போய் இறங்க மாட்டோம் அப்பா அம்மாவே பேசி கொண்டு இருக்கிறது. லேட் ஆகிடுது என்ன பைக்கு அது இல்லாத இல்லை தஜ்ஜல் அடுக்கி பைக் கொஞ்சம் ஸ்டார்ட் வர சரி அது ஒரு ஸ்டார்ட் வர லேட் ஆனா அப்படியே அது ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் தான் பிந்தி இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த டைமுமே அவங்களாம் லேட் பண்ண மாதிரியே அவங்கள மொழியை மட்டும் பேசின்றது. சரியோ? இது நீங்க இருக்கு டைம் மட்டும் இருந்து போட்டு உங்களெல்லாம் இருக்கு டக்குன்னு மாத்திடுவீங்க. இன்னொரு புத்திசாலித்தனம். ரைட். சும்மா நடக்கிறா நடைமுறையில். ரைட். அப்ப கவனமா இருக்கும் முடியும். சரி என்ன கொஞ்சம் திருப்பினாலும் எல்லாம் மாறி மாறி போயிடும் முடியும். வணங்குதோ? அப்படியே ஓடிட்டு இருக்கீங்களே டக்குன்னு பிரேக் அடிச்சா நடக்கும் நீங்க முன்னுக்கு போய் வாரீங்க. ஓமா இல்லையா? ரைட். இதுக்கு என்ன இப்ப முதலாக கண்ண முழங்கிட்டு தானே அதை அப்படியே மாத்திடுனா சரி. இப்ப இயங்கிட்டு இருக்கீங்க எப்படி முதல்ல வந்து காலுக்கு என்ன உடல்ல கீழ்ப்பதிக்கு வேகம் கிடைச்சு புற உடம்பு கிடைச்சதோ இப்ப நடக்க போகுது உடம்பு முழுக்க இயக்கத்துலான் இருக்கு. அப்ப ஓடிட்டு இருக்கே எப்படி டக்குன்னு பிரேக் அடிச்சான்னு செய்யும் இப்பயும் கால் தான் நோய்க்கு வரும். ஓடிட்டு இருக்கே டக்குன்னு பிரேக் அடிச்சா பாருங்களேன் இந்த ஓட்ட ரேஸ் ஸ்போர்ட்ஸ் நடந்தது தானே. ஓடி ரேஸ் வந்து ஓடி முடிச்சோம் முடியாது அவங்க நிக்க பாருங்க முடியாது முன்னு தமிழ் விழுவாங்க பாத்துருக்கீங்களா? ஓடி போய் டக்குன்னு போய் நிக்க இப்படி இப்படித்தான் முன்னு நிற்பாங்க. எங்கேயாவது ஓடிட்டு வந்த ஓட்ட வீரர் வந்து இப்படி கண்டிருக்கீங்களா? இல்லை தானே. ஓடி போயிட்டு இப்படித்தான் நிற்பான் ஓடி வந்து நின்றா கூட அவன் இப்படிதான் நிற்பான் ஒண்ணுக்கு. ஏன் ஓடிட்டு போகும் கால் டக்குன்னு ஓய்வுக்கு வந்தா பிறகு நம்மள உடம்பு இயக்கத்துல இருக்கும். கால் ஓய்வுக்கு வந்துடும் உடம்பு இயக்கத்துல இருக்கும் உடம்பு அந்த இயக்கத்துல முன்னுக்கு தான் போக பார்க்கும். ஏன் ஓடிக்கொண்டா இருக்குது அப்போ ஒண்ணு தான் முளைப்பாகும். சரி உடம்புக்கு இயக்கம் இருக்கும் பிறகுதான் போயிட்டு இருக்குடா காலக்காணியில் ஓட இல்லைண்டா ஓய்வுக்கு வந்துட்டு வேண்டு திருப்பி எழுப்பி நிற்கும். விளங்க சொல்றேன்? இது உங்க லைஃப்லயே பார்க்குற விஷயம் தான். இதுதான் நியூட்டனும் முதலாம் விதி. ஓகே தானே? ரைட். ஏன்னா 2 சந்தோஷம் என்ன பிள்ளைகள் விசா கூடுது குறையுது பிள்ளைகள். சரியா? இப்போ எங்கிட்டு இருக்கீங்க சொல்றீங்களா? டே பஸ்ல பஸ் வேகமானாம போய் கொண்டிருக்கு அப்பயும் ஒருத்தர் இப்படி இப்படி தள்ளாடி கொண்டிருக்காருண்டா அது முதலாம் விதி இல்லை அதை விட்ட தலை விதி ஏதோ உள்ள போட்டான்ற அர்த்தம். சரியா? அது வேற. மற்றபடி வாகனம் ஸ்மூத்தா போய் கொண்டிருக்கீங்க அது ஓகே தான் இருக்கும். சரியா? ரைட்டோ? சரியோ சில பிள்ளைகள் அப்படி ஆடி கொண்டிருக்கீங்க அது அது கோவத்துல. என்ன செய்யறது இன்றைக்கு கிளாஸை கட் பண்ண பார்த்தேன். இன்றைக்கு பார்த்து இந்த மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் வந்துட்டுது. நம்பினே மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கு வந்து நேற்று வந்துட்டேன். விளங்குதோ? அது வேற கோவத்துல ஆடுறது. சரி அப்படி ஒரு டைப்ல ஆட்டங்கள் இருக்கு. ரைட்டோ? ஆனா இந்த ஆட்டம் வந்து ஓய்வுல இருந்து வழி கிடைக்கலையும் அடிக்கி ஓய்வு பிரேக் அடிக்கிங்கன்னா இந்த ஆட்டம் பெறும். மற்றபடி ஸ்மூத்தா அப்படிதான் இருக்கும். அதான் அப்படியே நியூட்டன் முதலாம் விதி. விளங்கி விட்டதா? ரைட். ஓகேயா கழுவி கொள்ளுங்க. எழுதுங்க அப்படியே. வாகனத்தின் வேகம் பூஜ்ஜியமாகும் போது வாகனத்தின் வேகம் பூஜ்ஜியமாகும் போது ஒரு சொல்லி முடிக்கலையோ? அப்படியே எழுதுங்க. சடதியாக தடுப்புகளை பிரயோகிக்கும் போது நாம் முன்னோக்கி விழுவதற்கான காரணம். நாம் முன்னோக்கி விழுவதற்கான காரணம். சடதியாக தடுப்புகளை பிரயோகிக்கும் போது நாம் முன்னோக்கி விழுவதற்கான காரணம். எழுதிக்கொள்ளுங்க. காரணம்
வாகனத்தின் வேகம் பூஜ்ஜியமாகும் போது வாகனத்தின் வேகம் பூஜ்ஜியமாகும் போது பூஜ்ஜியமாகும் போது எமது பாதங்களும் ஓய்வுக்கு வருகின்றன. எமது பாதங்களும் ஓய்வடைகின்றன. பாதம் என்ற உடலுக்குள் பதிவு, ரைட்? எமது பாதங்களும் ஓய்வடைகின்றன. அடி ஓய்வுக்கு வருகின்றன. எமது பாதங்களும் ஓய்வுக்கு வருகின்றன. ஓய்வுக்கு வருகின்றன. ஆனாலும் அப்படி அடுத்த வரியில் எழுதுங்க. அடுத்த வரியில் எழுதுங்கோ. ஆனாலும் எமது உடலின் மேற்பகுதி இயக்கத்திலேயே இருக்கும். ஆனாலும் எமது எமது உடலின் மேற்பகுதி இயக்கத்திலே இயக்கத்திலே இருப்பதால் இயக்கத்திலே இருப்பதால் முன்னோக்கி விழுகிறோம். நீங்க கற்பனையான நினைச்சு பாருங்க முடியும். ஓடிட்டு டக்குனு காலம் பாட்டி பாருங்க முடியும். முன்னு தமிழுவோம். அது நின்றுட்டு டக்குனு காலை முன்னு தள்ளி பாருங்க. பின்னு தமிழுவோம். ரெண்டு தான் சந்தர்ப்பம், ரைட்? அப்படியே விளங்கிக்கொள்ளுங்க. கேள்வி வேறுமா? ஓகேயா? ரைட். ஓகே அப்படியே. இதான் முதலாம் விதி. அதுக்குரிய உதாரணங்கள் இந்த விளக்கமா அதாச்சு. அடுத்தபடி உங்களுக்கு இந்த விசைன்ற ஒரு விஷயம், இது பிசிக்ஸ்ல எல்லா இடமும் பெறும் பிள்ளைகள். மிஸ்டர் விசை, ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன பிள்ளைகள்? விசைன்னா என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். படிச்சிருப்பீங்க அம்மா. என்ன பிள்ளை விசை? இழுத்தல், தள்ளுதல். அதான் என்ன பிள்ளைகள் விசை? இழுக்கிறது, தள்ளுறது தான் விசை. ஏன்னா இப்படிதான் படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இருக்கு பிள்ளைகள், சரியா? ஒரு பொருளுடைய அமைவுல மாற்றத்தை ஏற்படுத்துற புறக்காரணின்னு சொல்லலாம். சரி அப்படியே, ரைட்? தலையை போடுங்க. விசை, விசைன்னு போடுங்க. நோட்டன் போடுங்க. நோட்டன் போட்டு எழுதுங்க. நோட்டன் போட்டு அதை விசைன்னு போடுங்க. நோட்டன்னு போட்டு விசைன்னு போடுங்க. விசை, சரியா? ரைட், எழுதி கொள்ளுங்க. இழுத்தல் அல்லது தள்ளுதல், அது உமானோட அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியானே? எழுதுங்க. ஒரு பொருளின் அமைவில் ஒரு பொருளில் ஒரு பொருளின் அமைவில் ஒரு பொருளின் அமைவில் அமைவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புறக்காரணி. ஒரு பொருளின் அமைவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புறக்காரணி. ஒரு புறக்காரணி தான் என்ன புள்ளியல்? விசை. ஒரு பொருளின் அமைவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புறக்காரணி. இந்த முன்னுக்கு சொன்ன வசனம் நீங்க முன்னுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருளின் அமைவில் ஏற்படும் மாற்றம் இடப்பெயர்ச்சி எனப்படும். இடப்பெயர்ச்சியில வந்து பாருங்க, சரி, கிட்டத்தட்ட அதை கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, விளங்குதா? அப்ப ஒரு பொருளின் அமைவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புறக்காரணி. சரி அப்படி அதான் என்னது விசை, ரைட்டோ? ஓகே, ஒன்று எழுதுங்க. எழுதுங்க ஒன்று. அது கழிட்டு ஒன்று எழுதுங்க. எழுதுங்க ஒன்று. விசையை வச்சு என்ன செய்யலாம்னு பார்ப்போம். என்ன அந்த புறக்காரணி என்ன செய்யணும் பார்ப்போம். எழுதுங்க ஒன்று. ஓய்வில் உள்ள பொருளை இயங்கச் செய்யலாம். சும்மா இருக்க என்ன அடிச்சுட்டா இயங்க வலிக்கட்டும். ஒரு ஃபுட்பாலை யோசிங்க முடியாது. இந்த ஃபுட்பால் தெரியுதா? ஃபுட்பால் ஃபுட்பால் தெரியுதா பிள்ளைகள்? ஃபுட்பால் தெரியா இருக்கிறீங்களா பிள்ளைகள்? நடு கிரவுண்டுக்கு தான் பிள்ளைகள். கிரவுண்டில் மூன்று குச்சியை நட்டு வைப்பாங்க, சரிதானே? ஒரு பெரிய பலகை ஒன்று இருக்கும். அதால என்ன செய்வாங்க? ஒருத்தர் வந்து அந்த போல போடைக்குள்ள ஓங்கி அடிப்பாங்க பிள்ளைகள். அதுக்கு பேரா என்ன பிள்ளைகள்? ஃபுட்பால். ஓகே தானே? ரைட், வெரி குட். தம்பி வேட்டுக்கிறதுல வந்து அவளோட என்ன விளையல்? அது கிரிக்கெட் என்ன? ஃபுட்பால் வெளியே ஒரு கோலை பந்து இருக்கும். என்ன விளையல்? அது என்னது? சும்மா கிடைக்கும். அது சிவனே ஏண்டாது இருக்கும், சரிதானே? அதை அடிச்சு அங்கங்க அடிச்ச ஒரு ஆள் சும்மா வந்து அடிப்பார். அது வேகமா போகும். அப்புறம் அதோட தடுத்து வேகத்தை குறைப்பார். திசையை மாத்துவார். என்ன மாறி மாறி தண்டுவார். கடைசி மேட்ச் போடி விசராயிட்டேன்னு என்ன செய்வாங்க? அந்த பந்தை அப்படி அடிச்சு பிச்சு நொறுக்கி எடுத்துருவாங்க. நடக்கிறதா இல்லையா? இந்த விஷயம், ரைட்? அப்போ ஒன்று என்ன விளையாடு? ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்யலாம். என்ன செய்யலாம்? இயங்க செய்யலாம், ரைட்? ஒன்று. அடுத்த ரெண்டாவது, திசையை மாற்றலாம்.
ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்யலாம். இரண்டாவது திசையை மாற்றலாம். மூன்றாவது வேகத்தை அதிகரிக்கலாம். நாலாவது வேகத்தை குறைக்கலாம். அப்போ ஓய்வில் இருக்க போல இயங்க செய்யலாம். வேகத்தை கூட்டலாம், வேகத்தை குறைக்கலாம், திசையை மாற்றலாம். அடுத்த பிள்ளைகள் வடிவத்தை மாற்றலாம். வடிவத்தை அடிச்சு நொறுக்கலாம் தான் பிள்ளைகள். இப்போ கல் இருக்குது, அடிச்சு நொறுக்கினா தூளா வரும் தானே. வடிவத்தை மாற்றலாம். சரி பிள்ளைகள். இப்போ இந்த போட்டுக்கு ஓங்கி குத்து என்ன செய்யும் பிள்ளைகள்? இந்த போட்டு உடையும் தான் பிள்ளைகள். சரி, அடி எனக்கு கை உடையும். ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா இல்லையா? ஓமா இல்லையா பிள்ளைகள்? ரைட், வடிவத்தை மாற்றலாம் பிள்ளைகள். ஓகே, ஓகேயா? ரைட். அப்ப இதெல்லாம் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், விசையால என்னென்ன செய்யலாம்ன்றது தெரியும். அப்ப இந்த புறக்காணி விசைன்ற விலங்கு அப்படி அதை வேகத்தை கூட்டுறது, வேகத்தை குறைக்கிறது, திசையை மாத்துறது, வடிவத்தை மாத்துறது என்ன பிள்ளைகள்? ஒரு புறக்காரணி. அந்த புறக்காணிக்கு பேரா என்னது? விசை. என்னது? விசை என்று சொல்லுவோம். ஓகே தானே? ரைட், தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். ஓகேயா? ரைட். பிள்ளைய 2ஆம் பாடம் முடிச்சுட்டேன் தியரி. அதுல இருக்கிற அந்த புத்தகத்துல இருக்க பயிற்சி எல்லாம் செஞ்சு பார்த்துடணும். நான் படிப்பிச்சு முடிஞ்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா புத்தகத்தில் பயிற்சியெல்லாம் செஞ்சிடணும். டியூட் தந்திருக்கேன் தானே, பிரிண்ட் எடுத்துருக்கணும் எல்லாரும். அதெல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு அந்த பாடம் முடியும், அதுக்குரிய பாடங்களை செஞ்சு பார்த்துருவணும். சார் சொன்னா தான் செய்வேன் இருக்க கூடாது. சரிதானே? நீங்க நல்லா எனக்கு தெரியும் சார் என்ன சொல்றா அதை செய்ய மாட்டீங்க, இதை மட்டும் பார்த்துட்டு ஸோ நீங்க ஹோம்ஒர்க் சொல்லி சார் நீங்க சொன்னாம நாங்க எப்படி செய்யறது? டெய்லி படி வரும்போது சயின்ஸ் என்ன படிக்கிறீங்களா? இல்லை தானே? உங்களுக்கு ஃபேவரான மட்டும் எடுத்துருவீங்க. ரைட். அப்ப ஓப்பனா சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிடுறேன். நான் சொன்னாலும் சொல்லாட்டீங்க, சொல்ல சொல்லுவோம் சொல்லாம படிச்சு முடிச்சா அதுக்கு பயிற்சியில செஞ்சு வச்சிருங்கோ. ஏன்னா விளங்கப்படுத்திக்கல, நீங்க ஏற்கனவே செஞ்சு வச்சா தான் நான் விளங்கப்படுத்தி அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி புதுசாக பார்க்குறவங்க தான் பார்த்துட்டு போவீங்க. விளங்க அப்படியே சொல்ற மாதிரி செஞ்சீங்கடா சிம்பிளா சயின்ஸ் உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம் பேப்பர் பார்க்க கடியில் பார்க்க சிம்பிளா இதெல்லாம் செஞ்ச சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். சயின்ஸ் அவ்வளோ கஷ்டமே இல்லை, சிம்பிளாக இருக்கும். அதை கஷ்டப்படுத்துறது நீங்க தான். சரி அப்படியே சொல்ற மாதிரி செய்து கொள்ளுங்க. பிறகு செய்வோம், நாளைக்கு செய்வோம், பிறகு ரெண்டு வைக்காங்க. டிவியில் கொஞ்சம் களி தானே இருக்குது, இதுல என்ன புத்தகத்தில் கொஞ்சம் பயிற்சி தானே இருக்கு. புத்தக களியெல்லாம் சும்மா உப்பு சப்புலா சப்பக்களின்னு நினைச்சிடாங்க பிள்ளைகள். அவ்வளோ அத்தனையும் அப்படி ஈஸி இருந்து கஷ்டம் வரைக்கும் அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு பிள்ளைகள் களியும். இந்த ஐடியா தான் அப்படியே உங்களுக்கு பேப்பர்ஸ்லையும் பெரும் பிள்ளைகள். நீங்க வச்சிருக்க பாட புத்தகம் ஒன்று சும்மா கடையில வேண்ட புத்தகம் இல்லை, விளங்குதா? அரசாங்கத்தால் எங்களை கல்வி திணைக்கிறதால வெளியிடப்பட்ட புத்தகம். அப்போ அவங்கெல்லாம் சிலபஸ் தந்தது எல்லாமே அவங்கள்ட்ட இதுதான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பேப்பர்ஸோ அந்த களியிலோ எல்லாமே இருக்கும். ஓகே தானே? ஸோ அதில் அலட்சியப்படுத்த தேவையில்லை. அதுக்கு களியில் அந்த ஐடியாக்களை செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நான் விளங்கப்படுது எவ்வளோ ஈஸியாக இருக்குண்டா. சயின்ஸில் விளக்கம் தான் அவ்வளோ வேணும். அப்போ நீங்களும் செஞ்சு அதை சிந்திச்சு வச்சிருக்கணும். ஓகே, இப்படி படிச்சிருக்கோம், ஓகே இப்படி செய்து பார்க்கலாம், இந்த ஐடியாக்களை போட்டு பார்க்க வேணும். பிசிக்ஸ்ல அந்த ஐடியா தான் முடியும், லைஃபோடான் இருக்கு பிசிக்ஸ். அதை விளங்கி எடுத்து அந்த ஐடியாக்கள் போட்டு அந்த கணக்கில் செய்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துடும். விளங்க சொல்கிறேன். ஏன்னா சும்மா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் ஏன் கஷ்டம்னு சொல்றீங்க? கஷ்டப்படுத்துறது நீங்க தான். சரிதானே? ரைட். ஓகேயா? அடுத்த ஓடுங்களுடைய தலையங்கம் இரண்டாம் விதி. என்ன இரண்டாம் விதி? நியூட்டனின் இரண்டாம் விதி. இரண்டாம் விதி. ஓகேயா? இதை போட்டுக்கொள்ளுங்க. நம்ம என்ன போட்டு போடுங்க. ஓகேயா? பிள்ளைகள் எப்படி போடுற என்ன பிள்ளைகள்? நேர்வீத சமன் சொல்லுவோம். சரியா? நேர்வீத சமன் இதா? ரைட். கிட்டத்தட்ட சமன் மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? இதை சொல்ற நேர்வீத சமன் பாருங்க. என்ன? ஏ நேர் சமன் எஃப். ஏ நேர்மாறு வீத சமன் எம்.
ஒன்றுங்கள் நிமிடா மாறுதான் அப்படி கிட்டத்தட்ட இப்படி தான் முடியும் பாருங்க. ஏ சமன் எஃப், ஏ சமன் ஒன்றுங்கள் எம். இப்போ வழங்குதா? அதான் நேர்விகித சமன் சொல்லப்படி ரைட். அப்புறம் அதுக்கு ஒரு மாலி பிரமாணப்படி தான் சமன் எடுப்போம். சரியா? ரைட். இப்போ என்னென்ன அப்படி இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த ரெண்டாம் விதியை வந்து ஈஸியாக சொல்லலாம். ரெண்டாம் விதியை பாடமாக்கிங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு நிற்காது. சரியா? இதை வச்சு சொல்ல பழகுங்க. ரைட். இதில் உங்களுக்கு தெரியும் ஏன்டா ஆறுமுடுகள் முன்னாடி படிச்சது தானே என்னுடைய இதில் ஏன்டா ஆறுமுடுகள். எஃப் அண்டா விசைப்படி, எஃப் என்னது விசை ஃபோர்ஸ், எம் என்ற திணிவு, எம் என்றது என்னது திணிவு. திணிவு தெரியுது திணிவு ஒரு பொருள் பாருங்க கேட்பீங்களா அதான் திணிவு. ஓகே தானே? ரைட். ஓகேயா? ரைட். அப்போ பாருங்க முடியாது இது என்னண்டா புரியல். ஒரு பொருள் ஏற்படுற ஆறுமுடுகள் முதல்ல ஆறுமுடுகள் தானே. அப்போ ஆறுமுடுகள் என்னத்துல ஏற்படும்? ஒரு பொருள் ஒரு வாகனத்துல ஏதோ ஒன்றுல ஒரு வேகம் கூட தான் முடியாது. அப்போ ஒரு பொருளில் ஏற்படுற ஆறுமுடுகள் சரியோ அதுல பிரயோகிக்கப்படுற இந்த விசைக்கு தான் முடியும். இது என்ன விசையா இருக்கும்? சமப்படுத்தா விசையா இருக்க முடியும். என்னது? சமப்படுத்தா விசை அல்ல என்ன முடியும்? சமனறவு விசை. இப்போ சமனறவு தெரியும் தான் முடியும். சமனறவு விசை சரியோ. சமப்படுத்தா விசைக்கு என்னது? நேர்விகித சமம். இதை சொல்ற என்ன முடியும்? நேர் விகித சமம். இதை சொல்ற என்னது? நேர் மாறு நிகர் மாறு முடியும். கொண்டுங்களே நிகர் மாறு தரலா இருக்குல்ல. நேர்மாறு விகித சமம் சொல்ல பழகிக்கொள்ளுங்க. ஓகே தானே? அப்ப அதுல சமப்படுத்தா விசைக்கு நேர் விகித சமமாகும், அதாவது நேரடி விகித சமமாகவும் அதுல இருக்க திணிவுக்கு என்னது? நேர்மாறு விகித சமமாக காணப்பட முடியும். சரிதானே? ஓகேயா? அதாவது ஏ கூடினா ஆர்முக கூடினா என்ன விசையும் கூடும், விசை கூடினா ஆர்முக கூடும். இது மாதிரி திணிவு கூட என்ன செய்ய போகுது? இது கூடிச்சதுண்டா, இது கூடிச்சுண்டா, இது குறையும். பாருங்க என்ன பாருங்க கூடிச்சுன்னா குறையுதாண்டே. நீங்க ஓடிட்டு இருக்கீங்க பிள்ளைகள், உங்களோட முதல்ல ஒரு 10 கிலோ பேக்கை கட்டி விடுறோம். அப்ப அதே வேகத்துல ஓடுவீங்களோ? சரி, இன்னொரு 20 கிலோ பேக்கை கட்டுறோம். உங்களோட திணிவு கூட கூட என்ன செய்யும்? உங்களோட வேகம் குறைஞ்சோன்னா வெளியில் வரும். சரியா? இதான் வெளியில் விஷயம். ரைட்டை போட்டிங்களோ? வழிக்கொள்ளுங்க. ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படும் ஆறுமுடுகளானது ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படும் ஒன்று பொருள் கொண்டு ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படும் ஆறுமுடுகளானது ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படும் ஆறுமுடுகளானது இரண்டாவது இப்படி உடைச்செழுதுங்க முடியல. அப்ப இந்த பரவற்கனவே ஈஸியா பாடம் வாங்கிக்கலாம். இரண்டாவது அதில் பிரயோகிக்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு அதில் பிரயோகிக்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு அதில் பிரயோகிக்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமமாகவும் நேரடி விகித சமமாகவும் ரெண்டு பிராக்கெட் இதை போடுங்க முடியல. இதை போட்டுடுங்க. இதை தனியா போடுங்க. ஏ நேர் சமம் எஃப். சரியா? நேரடி விகித சமமாகவும் இன்னைதான் படிக்கிறீங்க, போக போக பழக்கத்து வந்துடுண்டா. நேரடி விகித சமமாகவும் அடுத்த மூன்றாவது பொருளின் திணிவுக்கு பொருளின் திணிவுக்கு பொருளின் திணிவுக்கு பொருளின் திணிவுக்கு பொருளின் திணிவுக்கு நேர்மாறு விகித சமமாகும் நேர்மாறு விகித சமமாகவும் அதுக்கு எழுதி கொடுங்க. நேர்மாறு விகித சமம் அதுக்கு எழுதி கொடுங்க. நேர்மாறு விகித சமமாகவும் இருக்கும் அடி காணப்படும். நேர்மாறு விகித சமமாகவும் காணப்படும். ஓகேயா? சரியா பிள்ளைகள்? பாருங்க சிம்பிளா பாருங்க. ஒரு பொருளில் ஏற்படும் ஆர்முடுகளானது அதில் பிரயோகிக்கப்படுற சமப்படுத்தா விசைக்கு நேர் விகித சமமாகவும் அந்த பொருளின் திணிவுக்கு நேர்மாறு விகித சமமாகவும் காணப்படும். அப்ப இதை ஞாபகம் வச்சு இதை வச்சு நீங்க சொல்லி சொல்லி பழகுங்க. சும்மா பாடமாக்க வேணாம் தயவு செய்து. சரியா? அப்படின்னா ஞாபகத்துக்கு நிக்காதுடா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டா உனக்கு டக்குன்னு போட மாட்டியா? இது மறந்துட்டு ரெண்டாம் ரைட். ஓகே. ஏ நேசம் F4 போட்டாச்சு. அதை வச்சு சொல்றது. சரி அப்படி ரைட். அப்ப இதுல இருந்து பெறப்பட்ட சமன்பாடு தான் பிள்ளைகள் எஃப் சமன் எம்ஏ. என்னது? எஃப் சமன் எம்ஏ. பிள்ளைகளுக்கு தெரியும் எஃப் என்ற என்ன விசை, எம் என்றது என்னது திணிவு, ஏ என்றது ஆர்முடுகள். ஓகே அப்படி இதுக்கு வந்து இந்த அடிப்படை அளவு ஒன்று இருக்கு பிள்ளை. சரியோ?
இப்போ எம்முக்கு வந்து என்ன அடிப்படை அலகு? எம்முன்ற அலகு என்ன புள்ளியல்? கிலோ, 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 கிலோகிராம், கிலோகிராம் தானே? ரைட். ஏன்றது என்னது? ஆர்முடுகள். ஆர்முடுகளுக்கு என்ன அலகு? மீட்டர் செகண்ட் -2. இதுதான் பிள்ளைகள் இதனுடைய என்னது? அடிப்படை அலகு. அது என்ன சார் அடிப்படை அலகுண்டா பிள்ளைகள்? இதுக்கு மேலே பிரிக்கலாது. எங்க கிலோகிராமுக்கு ஒரு அலகு இருக்கா சொல்லுங்க? கேக்கு அலகு இருக்கா? ஜிக்கு அலகு இருக்கா? எம்முக்கு அலகு இருக்கா? அது நீங்க எஸ்ஸுக்கு அலகு இருக்கா? இல்லை தானே? இது நம்மளுக்கு கடைசி அதான் அடிப்படை அலகு. இந்த அலகுகள் மாற்ற தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க படிச்ச சமன்பாடு இதெல்லாம் கேட்பாங்க. சரியோ? எம்சிக்கு எல்லாம் வரும். சரி, இதை அடிப்படை என்ன சொல்றது? இதை தாண்டி பிள்ளைகள் இதுக்கு வந்து சரியோ நியூட்டன் அலகும் இருக்கு பிள்ளை. என்னது? நியூட்டன். என்னன்றது என்ன பிள்ளைகள்? நியூட்டன் சொல்றது. என்னது? நியூட்டன் சொல்ற பிள்ளைகள். சரிதானே? ஓகேயா? ரைட்டா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை வச்சு களியல் இருக்கும் அவ்வளோதான். ஓகேயா? சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ நீங்கள் ரெண்டாம் விதிக்கு உதாரணம் பண்றது இல்லை பிள்ளைகள். சரியா? சேப்படலான் இருக்கும். ரைட். முதலாம் விதிக்கு உதாரணம் இருக்கு, மூன்றாம் விதிக்கு உதாரணம் இருக்கு. ரெண்டாம் விதி இருக்கிறது சமன்பாடு தான் பிள்ளைகள். இந்த சமன்பாடை வச்சு களியை சேர்த்து செய்யணும். இது உங்களுக்கு பயிற்சி 92ஆம் பக்கம் எடுத்தீங்க, 93, சரி 94ஆம் பக்கத்துல இருக்கு பிள்ளைகள். பாருங்க இந்த பயிற்சி. ரைட். பயிற்சி செய்து வச்சு கொள்ளுங்க. ரைட். அடுத்த கிளாஸ், இன்னொரு கிளாஸோட இந்த பாடம் முடியும். சரியா பிள்ளைகள்? இப்போ கவனிங்க. இப்போ ரெண்டாம் படம் முடிச்சிட்ட முடியும், மூணாம் படம் முடிச்சிட்டு இப்போ நாலாம் படம் போகுது. சரிதானே? ரைட்டோ? எப்படியும் இந்த மாதத்துக்குள்ள 4, 5ஆம் படம்லாம் முடிஞ்சிடும் பிள்ளை. சரி, அந்த மாதத்துக்குள்ளே 4, 5ஆம் படம்லாம் முடிஞ்சிடும். நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் போகணும்னு சொல்லி சொன்னேன் நான். சரிதானே பிள்ளை? ரைட், போடுங்க வரேன். ஓ, ரைட் பிள்ளைகள். நாளைக்கு, சரி நாளைக்கு 7 மணிக்கு எடுப்போம். மழை டைம் உங்களுக்கு சொன்னால் இந்த செமினார் கால் ஈவிட்னா தான் பிள்ளை, அதுக்கான பேலன்ஸ் பண்ணி டைம் வரும். பிள்ளைகள் ஒரு மாதம் வந்து கிளாஸ் நடக்கும். நீங்கள் கட்டுற பேமெண்ட்டும் அந்த மாதத்துக்குரிய பேமெண்ட் தான். அதில் கிளாஸில் விடுபட்டால் அதுக்குரிய டைம் நான் மாறி போட்டு எடுப்பேன். அந்த செமினார்ன்றது உங்களுக்கு நீங்கள் ஓயில் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் தான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அது ஒரு வருஷம் நடக்கிற விஷயம் தான். அந்த டைம் ஒரு 10 நாள் லீவ் எடுப்பேன் தான். சரிதானே? அதுக்குரிய மாற்று டைம் லீவு விட்டால் நான் அதுக்குரிய 10 டைம் போட்டு தான் எடுப்பேன். சரியோ? நாளைக்கு உங்களுக்கு 7 மணிக்கு டைம் அப்படி இல்லை தான். சரி, நாளைக்கு 7 மணிக்கு எடுப்போம். சரிதானே? என்ன தொடர்ச்சியாக போகும். ஸோ வடியாக ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் நிறைய கேளியல் செய்ய வேணும் முடியும். நிறைய கேளியல் செஞ்சு செஞ்சு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்லம். சரியா? என்ன ஃபைனல் பேப்பரில் எப்படி எப்படி வரும், எக்ஸாம் எப்படி வரும்னு சொல்ல தெரியாது. ஆனால் எப்படி வந்தாலும் நாங்கள் செய்கிற அளவுக்கு எங்களோட ஆற்றலை வளர்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். மற்ற சயின்ஸை நீங்கள் கேள்வி செய்து விளங்கி எடுத்து கேள்வி செய்ய பழகிட்டீங்கன்னா சயின்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டுனா மிச்சம் 8 பாடம் வந்து பிள்ளை சும்மா நாய் வாலாட்டி கொண்டிக்கவே வந்து பின்னுக்கு நிற்கும். சரிதானே? எனக்கு 9 வாரத்தையும் மிச்சம் கஷ்டமாக இருக்குது சயின்ஸ் தான் பிள்ளை. மேத்ஸ் கூட அந்த ஒப்பிட்டில் பார்த்தா சயின்ஸ் தான் மெயின் கஷ்டம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் செய்கிறாக்களை விட சயின்ஸ் செய்கிறாக்கள் விதம் குறைவாக தான் இருக்கு. சரியோ? விளங்குதோ? ஏன்னா சயின்ஸில் வந்து எல்லாமே கலந்து இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைப்பும் இப்போ பயாலஜி ஒரு மாதிரி படிக்கணும், கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி படிக்கணும், பிசிக்ஸ் ஒரு மாதிரி படிக்கணும், ஒவ்வொரு மாதிரி விளங்கி வைக்கணும். அப்போ அது நீங்கள் உங்களுக்கு இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவ்வளவு பெரிய சீன் இல்லை. உங்களுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு இறக்கி விட்டுருவேன். நீங்கள் கிளாஸில் ஒழுங்காக வந்து கவனிச்சு கொள்ளுங்கோ. அப்படி விடுபட்ட ரெக்கார்டிங்கை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கோ. எல்லாம் கிளியராக வரும் பிள்ளை. ரெக்கார்டிங் சீக்க அதில் எல்லாம் என்னென்ன படம் விடுவோம் எல்லாமே கழிச்சு கொண்டு வருவேன். கவனம் இந்த புத்தக பயிற்சியெல்லாம் முடிஞ்சதை செய்து கொள்ளுங்கோ. மற்ற அந்த டியூட்டர் ரெக்கார்டு எல்லாத்தையும் திருப்பி செய்து பார்த்து வச்சுக்கொள்ளுங்கோ. நான் எப்போ செய்வேன்னு தெரியாது. சரிதானே? அந்த டைமுக்கு எடுத்தா டியூட்டர் ரெண்டா எடுத்து அது கழிவு வாங்கப்படுத்தி போயிட்டு இருப்பேன். நான் செய்தாப்ப நீங்கள் எழுதி வைக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னுக்கூட்டியே செய்து வச்சிருந்தா தான் அது உனக்கு முழு விளக்கமாக இருக்கும். இருந்தால் நீங்கள் ஃபைனல் மட்டும் பார்க்கறது அப்படி உங்கள் டேர்ம் எக்ஸாம் வாரமாக நடக்க போதானே அதுலேயே உங்களோட மாற்றங்களை நீங்கள் வடிவாக பார்த்து கொள்ளலாம். சரிதான்? ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நாளைக்கு 7 மணிக்கு சந்திப்போம்.